எக்ஸ்சேஞ்சை விட்டுவிட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆரம்பித்தோம். ஸோ அந்த என்எஸ்சியோட சைட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு போகலாம். அதை நம்ம ஃபுல்லா அலசி ஆராயலாம். ஓகேங்களா? இருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு அப்புறம் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்எஸ்சி இந்தியாவோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்லயே இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையான நியூஸா அப்படின்னு கேட்டா, நமக்கு தேவையான்றதை விட மார்க்கெட்டுக்கு தேவையா அப்படின்றத தான் அவன் கொடுப்பான். ஸோ நமக்கு தேவையானதை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து இந்த மார்க்கெட் டேட்டாஸ்னு ஒன்று இருக்குல்ல, இதுல போய் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் என்னன்றது தெரியும். நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வாங்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு காய்கறி மார்க்கெட்ல திரும்பவும் நான் வரேன். அந்த காய்கறி மார்க்கெட்ல மொத்த காய்கறிகளை மட்டுமே விற்கிற கடைகளும் இருக்கும், சில்லறை காய்கறிகள் மட்டுமே விற்கிற கடைகளும் இருக்கும். அதாவது கிலோ கணக்குல விற்கிற கடைகள் இருக்கும். மூணாவதா ஒரு கடை இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதாவது கூறு கட்டி விற்பாங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது எல்லாத்தையுமே 10 ரூபா கூறு. அந்த கூரை நீங்க எந்த கூரை வேணாலும் எடுத்துக்கலாம், எதை எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு இருப்பாங்க. அது கிலோ கணக்குலாம் கிடையாது, 10 ரூபாய். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, 3 விதமான கஸ்டமர்ஸும் உள்ள வருவாங்க. உள்ள வரும்போது ஒரு பெரிய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாரு, மொத்த காய்கறி அவர் ஹோட்டலுக்கு வாங்குவார். இல்லாட்டினா அவர் ஒரு சின்ன பலசர கடை வச்சிருப்பாரு ஒரு ஏரியால. அந்த பலசர கடைக்கு வந்து மொத்தமா வாங்கிட்டு போவார். எல்லாத்துலயும் 5 கிலோ 10 கிலோன்னு வாங்கிட்டு போவார். ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு, விசேஷங்களுக்கு, ஹோட்டல்ஸ்க்கு இதெல்லாமே வந்து மொத்தமா வாங்கிட்டு போவாங்க. இது ஒரு வகையான மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பிசினஸ். ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்து இந்த சில்லறை வணிகம். நம்ம போறோம்ல, கிலோ கணக்குல வாங்குறோம்ல, அது 1 கிலோ போடுங்க, 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்தமா வாங்குறவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, காய்கறியோட அந்த பிரைஸ்ல ஒரு ரிடக்ஷன் இருக்கும். 1 கிலோ தக்காளி நமக்கு 40 ரூபான்னு போட்டா, அங்க வந்து ஒரு 38 ரூபாய், 35 ரூபாய்க்கு போடுவாங்க. ஸோ ஏன்னா மொத்தமா பல்கா வித்துட்டு போயிருது அப்படின்றதுனால. அதே மாதிரி நம்ம கிலோ கணக்குல வாங்குறோம். ஸோ நமக்கு ஒரு கிலோ வந்து 40 ரூபாய்க்குன்னு போகுது. இந்த கூறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளிய 5 கூறா போட்டா ஒரு கூறு வந்து 200 கிராம் அப்படின்னு வரும். அப்போ அந்த ஒரு கூறுன்றது அந்த இடத்துல அந்த 1 கிலோ தக்காளின்றது 50 ரூபாயா மாறிடுது. அதாவது மார்க்கெட்டுக்குள்ள தக்காளி வந்துருச்சு. ஒருத்தர் 35 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஒருத்தர் 40 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஒருத்தர் ஒரு கூட்டம் சில்லறையா வாங்குற கூட்டம் வந்து கிலோ 50 ரூபாய்க்கு வாங்குது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் வெவ்வேறு வடிவம் இருக்கு இல்லையா? அளவு இருக்குல்ல, அதே மாதிரி இதுலயும் அளவுகள் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் போக இன்னொன்னு இருக்கு, ரெடிமேட். ரெடிமேடுன்றதை விட, இப்ப நீங்க காய்கறியை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? காய்கறியை வாங்கிட்டு போய் சமைப்பீங்க. சமைச்சு ஒரு ஃபுட்டு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இங்க வச்சுப்பீங்கல்ல. அது மாதிரி இங்க அதே காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்கும். அவன் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிடுவான். அங்கேயே தானே காய்கறி வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஃபுட்டாவே தானே டெலிவர் பண்ணுவான். இன்னொரு டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கும். என்னன்னா, அதே காய்கறிகள் வாங்கி
ஒரு வெள்ளைப்பூண்டு ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாயா விப்பாங்க. அது வந்து ப்ராசஸ்டு ஃபுட். இது மாதிரி இருக்கு இல்லையா? இதே மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளேயும், அதாவது ஷேர் மார்க்கெட்லயும் நெறைய லெவல்ஸ் இருக்கு. அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அதாவது மார்க்கெட்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஐபிஓவா லான்ச் பண்ணுவாங்க. நீங்க பிசினஸ் லைன் பேப்பர ரெகுலரா வாங்குனீங்கன்னா, ஆ இல்லாட்டினா இங்கிலீஷ் பேப்பர், ஹிந்து பேப்பர்லலாம் கூட இப்ப அட்வர்டைஸ்மென்ட் வர ஆரம்பிச்சுருச்சு. ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்க. ஒரு புது கம்பெனி தங்களுடைய பங்கு அ பங்குகள மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணி, அது மூலமா ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட திரட்டுறது. அப்படி திரட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அல்லது பிரைமரி மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்குள்ள தான் வருவாங்க. இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருக்கும். 1 வீக், 10 டேஸ், 15 டேஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த ஐபிஓ. இதுல வந்து நம்ம வாங்க மட்டும் தான் முடியும். ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ள அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. விக்க முடியாது. இதுல வந்து அதே மாரி சில்லறையா வாங்க முடியாது. மொத்தமா தான் வாங்கணும். இந்த ஐபிஓவ. இந்த ஐபிஓவுக்கு நீங்க வாங்குறதுக்கு உங்க கையில வந்து 1,00,000மோ, 1,50,000மோ இருக்கணும். உங்களுடைய அக்கவுண்ட்ல. ஓகேங்களா? ரூ. 1,50,000 இருக்கு. ஒரு லாட் சைஸு அ என்ன சொல்றது? ஒரு 100 லாட் ஷேர்ஸ் இருக்கிறத ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேரோட விலை வந்து ரூ. 150. 100 ஷேரு. அப்ப எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 ஆகும். இல்லையா? அந்த ரூ. 1,50,000 குடுத்தா நமக்கு ஷேர் அலோகேட் ஆகும். அலோகேட் ஆகும்ன்றதுக்கும் கேரண்டி கிடையாது. அது எப்படின்னா, நீங்க புக் பண்றீங்க. உங்களுக்கு முன்னாடி அ நெறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க அந்த பிரைஸ் பேண்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிரைஸ் பேண்டுன்னா, இந்த ஐபிஓவுக்கு வந்து ஒரு பிக்ஸட் பிரைஸ்ல வந்து விக்க மாட்டாங்க. ரூ. 150 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது வந்து 140லிருந்து ரூ. 150 வரைக்கும் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதாவது அதோட குறைந்தபட்ச அந்த பங்கின் குறைந்தபட்ச விலை 140, அதிகபட்ச விலை 150. இதுக்கு நடுவுல இருக்கிற பிரைஸ்ல நீங்க எதுல வேணாலும் ஒரு லாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கம்பெனி யாருக்கு ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்கன்னா, யாரு வந்து ஹைலி அதாவது ஹை பிரைஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ரூ. 150 தான் ஹை பிரைஸ். அந்த ஹை பிரைஸ்க்கு யாருக்கு கோட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அலோகேட் பண்ணும். அதே மாரி கையில இருக்கிற அவங்க கம்பெனிக்கும் அ எண்ணிலடங்கா ஷேர்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு 1,00,000 ஷேர்ஸ தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப ரூ. 150ல வந்து அ கிட்டத்தட்ட ஒரு அ 90,000 பேரு கேட்டிருக்காங்க அப்டின்னா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மிச்சம் இருக்கிற 10,000க்கு தான் அடுத்த பிரைஸ்க்கு வரும். 149க்கு வரும். 140லயும் நெறைய இருந்தாங்க அப்டின்னா, 10,000க்கு போக மிச்சம் யாருக்குமே வந்து அந்த ஸ்டாக்கு அலோகேட் ஆகாது. நீங்க அலோகேட் ஆகறதுக்காக புக் பண்ணி வச்சிருந்த காசு அந்த ரூ. 1,50,000 அப்படின்றது, 1 வாரத்துல திரும்ப உங்க அக்கவுண்ட்டுக்கே தானா வந்துரும். உங்களுக்கு நட்டம் இருக்காது. இதுல வந்து நட்டத்துக்கெல்லாம் வேலை இல்ல. இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து முன்கூட்டியே புக் பண்றதோட பலன் என்ன அப்படின்னா, அந்த ஷேர்ஸுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்டரி மார்க்கெட்ல அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய, பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள வருவாங்க. அதாவது அ என்ன சொல்றது? ஆ முதலைகள். அதாவது இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களலாம். அவங்க அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிலாம் செகண்டரி மார்க்கெட்ல தான் வாங்குவாங்க. பிரைமரி மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கும்போது, நீங்க ரூ. 150க்கு வாங்குன ஷேரு, அது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 150ல இருந்து 200, 250, 300ன்னு
ஓடும். வேகமா ஓடும். சரி இது எல்லாருக்குமே நடக்குமா? எல்லா ஷேர்ஸ்லயுமே நடக்குமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. சில சமயம் என்ன சொல்றது? சொதப்புறதும் உண்டு. நல்ல பிராண்டு, நல்ல பேர் பெற்ற கம்பெனி உள்ள வரும்போது புக் பண்ணணும். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல. அதாவது ஐபிஓ. ஐபிஓன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பேர் போன கம்பெனிஸ் உள்ள வரும்போது, அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நீங்க வாங்குன அந்த பிரைஸ விட அதிகமான பிரைஸ்ல உங்களுக்கு ஷேர்ஸ் அலோகேட் ஆகும். நான் பேசுறது உங்களுக்கு ஆடிபிளா இல்லாட்டினா எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்ப இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல நம்ம எங்க இருந்து ஆ ஓகே. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா ஒரு ஒரு சில உதாரணங்கள் நான் குடுக்க வேண்டியிருக்கு. டாடா கம்பெனிக்காரங்க டாடா இன்ஃபோடெக்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிஸ்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்க அப்டின்னா 250% ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கும், செகண்டரி மார்க்கெட்டுக்கும். அதாவது ரூ. 100க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட் உள்ள வரும்போது ரூ. 250க்கு ஷேர்ஸ் போகும். அப்படி ஒரு ஏத்தம் ஏத்தியிருக்கும். இப்போ நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 10 நாள் இல்லாட்டினா 1 வாரம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 லாபம். லம்சமா அடிக்க முடியும். ஆனா, இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கிற மிகப்பெரிய அ பிரச்சனை என்னன்னா, பிரைசிங் தான். நீங்க வந்து சிங்கிள் ஷேர் எல்லாம் வாங்க முடியாது. இல்லாட்டினா உங்க கையில ரூ. 10,000 இருக்கு, ரூ. 20,000 இருக்கு, நான் ரூ. 50,000 இருக்கு. அதுல நான் வந்து வாங்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் வாங்க முடியாது. அவன் என்ன சொல்றானோ, அந்த லாட்டோட சைஸ்க்கு ஏத்த மாரி தான் வாங்க முடியும். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, அந்த லாட்டோட சைஸ் எல்லாமே நல்ல ஷேர்ஸா இருந்தா பெருசா தான் இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, 1,00,000 1,50,000த்துக்குள்ள தான் இருக்கும். எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எஸ்எம்இ ஷேர்ஸ் உள்ள வரும்போது கம்மியான ரேட்ல கிடைக்கும். உங்களுக்கு 15,000 20,000த்திலேயே தானா நீங்க புக் பண்ணலாம். ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே வெளியில வரும்போது நல்லா மேல ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாரியும் நடந்திருக்கு. சரிங்க சார். இது வந்து எல்லா சமயமும் நல்ல பலன் குடுக்குமா? அப்படின்னு கேட்டா, அப்படி சொல்ல முடியாது. நம்ம எல்ஐசி இருக்கு இல்லையா? எல்ஐசியோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. எல்ஐசி ரொம்ப பாசிட்டிவான கம்பெனி. அவன் கையில அவ்ளோ காசு இருக்கு. அவன் மார்க்கெட்டுக்குள்ள வந்து தான் அவன் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட ரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஆனா அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுது அப்டின்னா, அத கொஞ்சம் பிரைவேடைசேஷன் ஆக்கணும். அதுக்குள்ள வந்து அ பிரைவேட் கொஞ்சம் உள்ள வரணும் அப்டின்ட்டு நெனைக்கிறாங்க. அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது அரசியல். ம். நம்ம அப்டி முடிவு பண்ணி எல்ஐசிய வந்து லான்ச் பண்றாங்க. எல்ஐசியோட இது பார்த்தீங்கன்னா, ரூ. 900க்கோ எவ்வளோ விக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல இவங்க செட் பண்ணத விட, செகண்டரி மார்க்கெட்ல செல்ஃபி எடுக்கல. அப்படியே விழுந்துருச்சு. ரூ. 900 ரூ. 1000க்கு வாங்குனவங்க எல்லாம் டபால்னு ரூ. 500க்கு இறங்கிடுச்சு. 500, 600 இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ நான் ரூ. 1,00,000 போட்டு பார்த்தா, என் அக்கவுண்ட்ல வந்து செகண்டரி மார்க்கெட்டான டைரக்ட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது, அது எவ்வளோ இருக்கும்? வெறும் 50,000 60,000 தான் இருக்கும். ஸோ திரும்ப அது வந்து ரூ. 1000 வர்ற வரைக்கும் நான் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நடக்கிறதும் உண்டு. அதனால மார்க்கெட்ல நம்ம யார் புதுசா வந்தாலும் அனலைஸ் பண்ணி வாங்கணுன்றதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு தான் அவங்க அவ்ளோ டேட்டாஸ் குடுக்குறாங்க. பொதுவா மார்க்கெட்டுக்கு உள்ள வர்ற கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது 3 வருஷம் ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும். காமிச்சிருந்தா மட்டும் தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே அலோ பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஆடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவா வச்சிருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருந்து, அத பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ஆ எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களுக்கு வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்றதுக்கு அலோகேட் பண்றாங்க.
ஓகேங்களா? ஸோ அப்படி அ நடக்கிற மார்க்கெட் தான் இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். ஸோ அ இப்போ இந்த வாரம் என்னெல்லாம் ஷேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இல்லாட்டினா புதுசா என்னன்னா என்எஃப்ஓ வரப்போகுது அப்படின்றத இந்த பிரைமரி மார்க்கெட் அல்லது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னா, இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்றது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஆ ரன்னிங்ல ஓடிக்கிட்டு இருக்க மார்க்கெட்ட தான் செகண்டரி மார்க்கெட் அப்படின்றாங்க. ஆம். ஓகேங்களா? ஓகே. இத விடுங்க. நம்ம செகண்டரி மார்க்கெட்குள்ள போவோம். ஏன்னா இதுல ஒண்ணும் இல்ல. இந்த பிரைமரி மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், இல்ல ப்ரீ ஓப்பனையும் இதையும் நான் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். ப்ரீ ஓப்பன் அப்படின்றது மார்க்கெட்க்கு ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நடக்கிறது. சாரி. ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்றத வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து செகண்டரி மார்க்கெட்ன்றது ரன்னிங்ல ஓடிக்கிட்டு இருக்க இந்த மார்க்கெட். இந்த ரன்னிங்ல இருக்கிற மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா, நீங்க இங்க வந்து ஷேர்ஸ வாங்கவும், விக்கவும் செய்யலாம். வாங்குறோம், விக்கிறோம். ஸோ இந்த மாரி ஒரு ஏற்பாடு. ஓகேங்களா? ஒரு நல்ல பிரைஸ் வரும்போது நீங்க விக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பிரைஸ் வரும்போது வாங்குறீங்க. ஓகேங்களா? அதாவது பாட்டம்ல வாங்கணும். நல்லா மேல வரும்போது விக்கணும். இது வந்து தம்ப் ரூல். ஆ வாரன் பஃபெட் என்ன சொல்வாரு அப்டின்னா, நான் இந்த உலகமே பயப்படும்போது, அதாவது ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பயந்துட்டு இருக்கும்போது, நான் வந்து தைரியமா ஷேர்ஸ் வாங்குவேன். நான் இந்த உலகம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது, மார்க்கெட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு பயம் வந்துரும். நான் வந்து ஷேர்ஸ வித்துருவேன். இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்டின்னு சொன்னாரு. அது கரெக்ட். ஏன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்கு. ஆ என்ன சொல்றது? ய அந்த எமோஷன்ஸ் வந்து மார்க்கெட்ட வந்து அ மேல ஏத்தவும் செய்யும், கீழ இறக்கவும் செய்யும். எமோஷன்ஸ்க்கு அ கட்டுப்படாத ஆட்கள் மட்டும் தான் மார்க்கெட்ல நல்லா ஜெயிக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் வந்து என்னைய ஆ என்ன சொல்றது? பாதிக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து மேல ஏறும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, நான் சந்தோஷப்பட்டேன்னா, அதுக்கு அ நானும் சொதப்புறேன் அப்படின்னு தான் அர்த்தம். மார்க்கெட் ரொம்ப பயப்படுது. பயந்துகிட்டு இருக்கு. இல்லாட்டினா என்ன சொல்றது? அதால பாதாளத்துல விழுகுது அப்படின்னா, அதோட சேர்ந்து நானும் பயப்படக்கூடாது. அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டீஸா நம்ம அத பார்க்கணும். சரி வாங்குறதுக்கான நேரம். ஏன்னா மக்கள் எல்லாரும் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல பிரைஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நல்ல பிரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷேர்ஸோட அடிப்படை விலை, ஒரிஜினல் விலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடிப்படை விலைன்றத விட ஒரிஜினல் விலை. அதான் கரெக்ட். அந்த ஒரிஜினல் விலைக்கு வரும்போது, நீங்க வாங்கலாம். இல்ல ஒரிஜினல் விலைக்கு கீழ போகும்போது, அத வாங்கி போட்டுட்டு, திரும்ப மார்க்கெட் வந்து மேல வரத்தான் போகுது. ஏன்னா, அந்த ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனி ஆ எப்படி இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நடக்கத்தான் போறாங்க. இப்போ கோவிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ லாக்டவுன்ஸ்ல வந்து கடைகள், பிசினஸ் எல்லாமே லாக் பண்ணி இருந்தாலும் கூட, கொஞ்சம் ஆ டைம் கிடைச்சதுக்கு அப்புறம், திரும்ப வந்து பிசினஸ் ஓப்பன் பண்ணி, ஆப்பரேட் பண்ணி, முதல்ல இருந்தத விட அதிகமா வளர்ந்த கம்பெனிகள் ரொம்ப அதிகம். ஸோ, அதே மாரி இந்த புக் வேல்யூ பக்கத்துல இருக்கிற ஷேர்ஸ நீங்க அந்த சமயத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, திரும்ப மார்க்கெட் ஓப்பன் பண்ணோனே, அதாவது இந்த லாக்டவுன் அ முடிஞ்சு மார்க்கெட்ல வந்து மேல வந்திருக்கும்போது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல மடங்கு வந்திருக்கும். ஸோ, இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ, இது வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்ன்னு சொல்லப்படக்கூடிய வாங்கி விக்கிற மார்க்கெட்ல நம்ம பார்க்கணும். 3வது வந்து இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இண்டெக்ஸஸ் கரெக்டா சொல்றதா இருந்தா ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லணும். கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தென்னந்தோப்பு வாங்குறீங்க. தென்னந்தோப்போட ஒரிஜினல் விலை 1 ஏக்கர் தென்னந்தோப்போட ஒரிஜினல் விலை இன்னைக்கு வந்து ரூ. 1,00,00,000 இருக்கும். ஆனா, அதே தென்னந்தோப்ப வந்து நீங்க ஒரு ரூ. 2,00,000 குடுத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட். 1 ஏக்கர் தென்னந்தோப்புல கிட்டத்தட்ட ஒரு 100 தென்னை மரம் இருக்கும். நீங்க ரூ. 2,00,000 வந்து அதோட ஓனருக்கு கான்ட்ராக்ட்க்கு குடுத்துக்கிறீங்க. ஓனருக்கு 2,00,000 குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே. இந்த 1 வருஷத்துக்கு இதுல விளையிற காய்கறி எல்லாம் உனக்கு தான். நீயே வச்சுக்கோ. நீயே பயன்படுத்திக்கோ. நீயே தண்ணி ஊத்திக்கணும். நீயே தானா காய் பார்த்துக்கணும். அதெல்லாம் உன் பொறுப்பு அப்படின்னு விட்டுருவாரு. அவருக்கு தேவை அந்த வருஷத்துக்கான ரூ. 2,00,000 ஓனருக்கு. ஓனருக்கு வந்துருது. இப்போ ஒத்திக்கு எடுத்தவர் என்ன பண்ணுவாரு? காய்கள வாங்கி வித்து ஒரு ப்ராஃபிட் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதுதான் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். அது வந்து நடப்புல, அதாவது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத நீங்க வாங்கல. நீங்க வந்து ஒரு எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு, அதுக்கு கால்குலேட் பண்ணி, நீங்க அத வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் வச்சுக்கிறீங்க. அந்த எக்ஸ்பைரி பீரியடுக்குள்ள வாங்குனீங்கன்னா வித்துருவீங்க, வித்தீங்கன்னா கீழ வாங்கிருவீங்க. இதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட பந்தயம் கட்டுற மாரி. பெட்டிங். இந்த குதிரை ஓடுதல் ஓடும்போது, இந்த குதிரை நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டுவாங்கல்ல, அந்த மாரி. குதிரை பந்தயத்துல வந்து எல்லாம் ஒரு சைடா தான் கட்டுவாங்க. அதாவது ஜெயிக்கும் அப்படின்றது மட்டும் தான் பந்தயம் கட்டுவாங்க. ஆனா மார்க்கெட்ல வந்து ஜெயிக்கணும்னு பந்தயம் கட்டலாம், தோக்கணும்னு கட்டலாம். தட் மீன்ஸ் ஒரு ஷேர்ஸ் வந்து மேல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். இதுதான். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன் டெப்த்தா பார்க்கணும். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆக்சுவல் ஷேர்ஸ நம்ம வாங்கி விக்கிறோமே, அத என்ன சொல்றது? அத வந்து இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட்னா முதலீடு, ட்ரேடிங்னா வர்த்தகம். பங்கு முதலீடு வேற, பங்கு வர்த்தகம் வேற. 2யும் நம்ம குழப்பிக்க கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பங்கு முதலீட பத்தி ஓகே. பங்கு முதலீட பத்தி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ரூம்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். ரூம்ஸ்னா என்னங்க? ஒண்ணுமே கிடையாது. கேட்டகரி. ஆ ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குல்ல. எல்லா கேட்டகரிஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. இதுதான் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம் என்ன சொல்றது? தமிழ்ல வந்து இத எப்படி சொல்லுவாங்க? புள்ளிகள்ன்னு சொல்லுவாங்களா? தெரியல எனக்கு. ம். இது வந்து மார்க்கெட்டோட கேட்டகரி. இப்போ இந்த கேட்டகரி எல்லாம் பார்த்தா, மார்க்கெட்ட பத்தியான முழு வியூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுல ஒரு கேட்டகரி ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே மென்ஷன் பண்ணும். இப்போ ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட். அதுல வந்து தக்காளி மட்டுமே விக்கிற பகுதி ஒண்ணு இருக்கும். ம். கிழங்குகள் மட்டுமே விக்கிற பகுதிகள் இருக்கும். பழங்கள் மட்டுமே விக்கிற பகுதிகள் இருக்கும். மீன்கள் மட்டுமே விக்கிற பகுதிகள் இருக்கும். நான்வெஜ் அதாவது கறி, ஆட்டு சிக்கன் மட்டுமே விக்கிற கடைகள், மட்டன் மட்டுமே விக்கிற கடைகள் இப்படியெல்லாம் இருக்கும்ல. அதே மாரி வெள்ளப்பூண்டு ட்ரை அ திங்ஸு ஆ அந்த ட்ரை வெஜிடபிள்ஸ் மட்டுமே விக்கக்கூடிய ஐட்டங்கள். இஞ்சி, வெள்ளப்பூண்டு இந்த மாரி. ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே விக்கக்கூடியது. இது மாரி நெறைய இருக்குல்ல. ஸோ இது மாரி ஷேர் மார்க்கெட்லயும் நெறைய இருக்கு. அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு காய்கறி மார்க்கெட்டா எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நீங்க நுழையிற அந்த முதல் பகுதியா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, இந்த நிஃப்டி 50 இதுல தான் கூட்டம் அதிகமா இருக்கும்.
இதுலதான் பெரிய கம்பெனிகள் எல்லாமே இருக்கும். அதாவது டாப் 50 கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய 50 நிறுவனங்களின் என்ன சொல்றது தொகுப்பு. இப்போ இதுல இந்த பாயிண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்லணும்ல. இந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இப்ப வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்கிறதுலே தி பொட்டன்சியல் ஸ்டாக் அப்படின்றதுனால அவனுக்கு வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். 5% கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸும் அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கடந்த ஒரு 25, 30 வருஷங்களாக தொடர்ந்து ப்ராஃபிட்டே குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால, அவங்களுக்கும் வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியா அவங்களுக்கு ஒரு 5% இருக்கும். அதுக்கடுத்து ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெட் வந்து அ ஹெச்டிஎஃப்சி லைஃப் அவங்களுக்குமே ஒரு 3%, 2%. அப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க் இதெல்லாம் வந்து 1%, 2% வெயிட்டேஜ் இருக்கும். சில ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.5%, 0.2% எல்லாமே இருக்கும். அதாவது இந்த வெயிட்டேஜ்ன்றதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல அண்ணன், தம்பிகள் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, மூத்தவருக்கு ரொம்ப அதிகமான ஒரு மரியாதை இருக்கும். இல்லாட்டினா அந்த குடும்பத்துல அதிகமா சம்பாதிச்சு குடுக்கிறவர் யாரா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அதிகமான மரியாதை இருக்கும். இல்லையா? ஸோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. நிஃப்டி 50ல அப்ப அவங்களுக்கு வந்து அதுக்கான பங்குகள் அதிகமா போகும்ல. ஸோ அந்த மாரி. இந்த நிஃப்டி 50ல நான் சொன்ன மாரி ஒரு ஷேர் மார்க்கெட்டோட அ முதல் தெரு. இப்போ இந்த மார்க்கெட்ட பத்தி தான் நீங்க டிவில, பேப்பர்ல ஆ என்ன சொல்றது? இந்த கால்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் குடுக்குற அ மார்க்கெட்டிங் டிப்ஸ் இது எல்லாமே இந்த நிஃப்டி 50க்குள்ள தான் பெரும்பாலும் இருக்கும். இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் நிஃப்டி 50க்கு அடுத்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிறுவனங்களின் தொகுப்பு. அப்போ இந்த நிறுவனங்கள் அம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றதுக்கு, இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கா? இருக்கு. அது எவ்வளவு இருக்கு? அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இதுல வந்து இந்த 1 இயர் பார்ப்போம். இங்க எனக்கு வந்து நெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஆடிபிளா இருக்கா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே. நன்றி. மீனாட்சி மேம். தேங்க் யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 50 இருக்கு இல்லையா? இது வந்து லாஸ்ட் 1 இயர்ல குடுத்திருந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 63.47% அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட் 50ல அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வந்து 1,63,000 வந்திருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சொத்த விக்கிறீங்க. அதுல வந்து ஒரு ரூ. 10,00,000 உங்களுக்கு கிடைக்குது. அத வந்து ஒரு இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல நீங்க ரூ. 10,00,000 போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரூ. 16,34,000 உங்களுக்கு கிடைக்கும். ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 63% ரிட்டர்ன்ஸ். அமேசிங்ல! இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ட முழுசா அனலைஸ் பண்ணாம போறதுனால வர்ற பிரச்சனை என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இதே
நிஃப்டி 50 எவ்வளவு வந்திருக்குன்னு பார்ப்போமா? லாஸ்ட் 1 இயர்ல 26%. அதாவது இந்த மீடியாக்கள், இந்த பத்திரிகைகள், ஆம், என்ன சொல்றது, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து கால்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் அளந்து விடுற முக்காவாசி ஷேர்ஸ் வந்து இந்த நிஃப்டி 50 தான். ஆனா அது கொண்டு வந்திருக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26% 1 இயர்ல. அப்ப மார்க்கெட்டை நம்ம முழுசா பார்க்கணும். முழுசா பார்த்தா தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்ப அதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன். இது மாதிரி மார்க்கெட்ல நிஃப்டி 100 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிஃப்டி 100 அப்படின்றது நிஃப்டிலே தி பெஸ்ட் 100 ஸ்டாக்ஸ். அதே மாதிரி நிஃப்டி 200, நிஃப்டி 500, நிஃப்டி மிட் கேப், இது எல்லாமே இருக்கும். இந்த நிஃப்டி 500 வரைக்குமே வந்து லார்ஜ் கேப்ல இருக்கிற நிறுவனங்கள், அதாவது 20,000 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் பார்க்கிற நிறுவனங்களை வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கு லார்ஜ் கேப்க்கு. இன்னொரு டெஃபினிஷன் என்ன இருக்கு அப்படின்னா, டாப் 500 கம்பெனிஸ நம்ம நிஃப்டில, அதாவது என்எஸ்சில லிஸ்ட் ஆயிருக்கிற 2,500 நிறுவனங்கள், இல்ல 3,000 நிறுவனங்கள் இருக்கும். அந்த 3,000 நிறுவனங்கள்ல இருக்கிற டாப் 500 இல்லைன்னா டாப் 100, டாப் 200 வந்து நம்ம இந்த 500க்குள்ள இருக்கிறது வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லார்ஜ் கேப்குள்ள அவங்க இந்த நிஃப்டி 100, 200, 500 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது மிட் கேப். மிட் கேப்ன்றது 20,000 கோடிக்கு கீழே டேர்ன் ஓவர் ஆகிற நிறுவனங்களை மிட் கேப்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனங்கள் ஒரு சின்ன நிறுவனங்களா இருந்து அடுத்து வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கும் நிறுவனம். இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்னா, ரியல் டைம்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணலாம். அதாவது இந்த 11 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்படி சொல்றோம், கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல வந்து சிறுவர்கள், சிறுமிகள் அப்படின்னுவாங்க. இந்த 13 வயசுக்கு மேல போச்சுன்னா டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீனேஜை வந்து 19 வயசு வரைக்கும் டீனேஜ் தான். ஸோ 13, 14, 15, 16 அப்படின்னு இருக்கிறதுனால அந்த டீனேஜ்னு சொல்றாங்கல்ல, அதைத்தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து மிட் கேப்னு சொல்லலாம். படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, அதை வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட growthல நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு 10 வயசு பையனா வரும்போது உங்களுக்கு அதோட உருவ மாற்றம் அப்படின்றது நல்லா எவிடென்ட்டா தெரியும். அதோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப வேகமா இருக்கும். அதோட அறிவு வளர்ச்சியும் அதிகமா இருக்கும். உடல் வளர்ச்சியும் அதிகமா இருக்கும். அதோட வேகம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கு அடுத்து ஒரு 12, 13 வயசுல இருந்து 18 வயசு ஆகும்போது உடலோட உயரமும் கூடும், அகலமும் கூடும், உருவத்துல வந்து ஒரு வலிமை கூடும், மீசை இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் வரும்ல, அதுதான் இந்த மிட் கேப். இந்த மிட் கேப்க்கு அடுத்து இந்த லார்ஜ் கேப் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல நம்ம பசங்க ஒரு ஹைட் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேல வளர மாட்டாங்க. உருவம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பழுத்த உருவமா மாறிக்கிட்டே இருப்போம். இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் லார்ஜ் கேப். லார்ஜ் கேப்ல எப்படி நம்மளுடைய வயசுல வந்து ஒரு சேச்சுரேஷன்ஸ் வந்துருது. அது மாரி ஒரு சேச்சுரேஷன் வந்துரும். அதுக்கப்புறம் பெருசா வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்காது. ஆனா ஸ்டாட்டிக்கா அப்படியே போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வயசாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ற மாரி, இங்க லார்ஜ் கேப்லயும் சில நிறுவனங்கள் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு, தலைமுறைகள் மாறும்போது
அந்த தலைமுறைகள் வந்து அந்த நிறுவனங்கள சரியா எடுத்துக்கொண்டு போகலைன்னா, அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தேய்றதும் உண்டு. ஸோ இது வந்து லார்ஜ் கேப்ல நடக்கிற விஷயங்கள். ஸோ மிட் கேப்ப நீங்க எப்படி பார்க்கலாம்னா, ஒரு டீனேஜ் கம்பெனிஸா நெனச்சுக்கோங்க. அந்த நிறுவனங்கள. அவற்றுக்கு நல்ல வளர்ச்சியும் இருக்கும். ஆம் ஓரளவுக்கு ரிஸ்க்கும் சொல்லுவாங்க. ரிஸ்க் என்ன அப்படின்னா, டீனேஜ்ல பசங்கள்கிட்ட எல்லா பசங்களும் நல்லா வந்துர்றாங்களா என்ன? சில பசங்க சொதப்புறது இல்லையா என்ன? ஸோ அது மாரி இந்த மிட் கேப் நிறுவனங்கள்லயும் சில நிறுவனங்கள் வந்து சொதப்புறது உண்டு. ஸோ அப்படி சொதப்பும்போது, ஆம் நீங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ்ன்றது வராம போறது உண்டு. ஆனா ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, மிட் கேப் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ தான் கொண்டு வந்திருக்கு. இப்போ மிட் கேப் 50 அதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்ல? இல்ல. இத இப்படி போடணும். நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு குடுத்தோம்னா கரெக்ட்டா வரும். இது மோத்திலால் ஒஸ்வாலோட நிஃப்டி மிட் கேப் லாஸ்ட் 1 இயர் எத்தன பெர்சன்டேஜ்ங்க? 47%. செம்ம உண்மையிலே செம்மல்ல. நீங்க இன்வெஸ்ட் பண்ணத அப்படியே எதனா ஒரு அ பாதி ம் கிட்டத்தட்ட பாதி கிடைக்குது. அதாவது நீங்க வந்து ரூ. 1,00,000 பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அது 1,50,000 மாறிடும். ரூ. 10,00,000 பண்ணியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 15,00,000 மாறிடும். இந்த குரோத்தோட பியூட்டி என்னன்னா, இந்த ஃபண்டுல இந்த நிஃப்டி அ 100 இருக்குல்ல. அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குல்ல. அதுல வந்து 63% நம்ம பார்த்தோம்ல. அது வந்து போன வருஷம் நல்ல மார்க்கெட் இருந்ததுனால 63% பார்த்தோம். ஆனா எப்பவுமே அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ஃபண்ட் கொண்டு வரதில்ல. அந்த இண்டெக்ஸ் கொண்டு வரதில்ல. அதோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18 டூ 20% தான். நிஃப்டி 50யோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, 15ல இருந்து 20க்குள்ள தான். 15ல இருந்து 18க்குள்ள. 18 தொட்டு ரொம்ப ரேரு. அதிகபட்சம் அந்த 15 டூ 18 இந்த ரேஞ்சில தான் தொடும். அதாவது நான் 10 இயர்ஸ் ஆவரேஜ நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இதுல பாருங்க. இதெல்லாம் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன். அதாவது 2019 செப்டம்பர் மாசம் இந்த ஃபண்ட் ஓப்பன் ஆகும்போது, இதோட விலை வந்து ரூ. 10. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் எதுல பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அதாவது மிட் கேப்ல பண்ணியிருக்காங்க. இதோட குரோத் கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 மடங்கு. எத்தன வருஷத்துல? வெறும் 4 வருடம். 4 5 வருடங்களே. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதே டயத்துல இந்த ஃபண்டுல ஒரு ரூ. 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 3,00,000 இருக்கும். இதுதான் இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லும் தகவல். ஓகேங்களா? 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து 47% தருது. பொதுவா வந்து நிஃப்டி மிட் கேப் 100 இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் வருஷம் வருஷம் அதாவது சிஏஜிஆர்ன்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன். அந்த கூட்டு வட்டி எவ்வளோ குடுக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20%க்கு மேல 20 டூ 25% குடுக்கும். இதுக்கு அடுத்து ஸ்மால் கேப்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இருக்குல்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீனேஜ் கீழ இருக்காங்கல்ல, அவங்க. அதாவது 13 வயசுக்கு கீழ இருக்கிற பசங்கள்ட்ட குரோத் என்ன வேகமா இருக்கும். அந்த மாதிரியான பயங்கரமான குரோத் வந்து இந்த ஸ்மால் கேப்ல இருக்கும். இந்த ஸ்மால் கேப்ப பொறுத்தவரைக்கும் லாங் டர்மா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, 20 வருஷம் அப்படிலாம் போகும்போது பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கு நான் வந்து இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட நான் எடுத்து காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு. ஓகேங்களா?
இது குரூவோட சைட்டுக்குள்ள போகுது. நான் ஏன் மணி கண்ட்ரோலுக்குள்ள போறதில்ல அப்படின்னா, மணி கண்ட்ரோல் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியே அந்த காட்டியே கொன்றுவான். ஸோ அதனால போல. ஆனா அதுல தான் நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப். ஓகேங்களா? இதோட 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ பாருங்களேன். அதாவது இது வந்து காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன். இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் கிடையாது. அப்சல்யூட் ரிட்டர்ன் எப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க. ரூ. 100 இன்வெஸ்ட் பண்றான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எவ்வளவு இருக்கு? ரூ. 212. இப்ப அப்சல்யூட் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு 120%. ஸோ ஏன்னா 107 அப்ப 105%. அதாவது நீங்க அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டுல ஒரு ரூ. 10,00,000 போட்டிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 வருஷத்துல உங்களுக்கு வந்து ரூ. 20,00,000 கிடைச்சிருக்கும். அன்னைக்கு 10,00,000 போட்டிருந்தா 3 வருஷத்துல டபுள் ஆகுது. ரூ. 20,00,000 ஸ்மால் கேப்ல கிடைக்கும். இது வந்து எப்பவுமே கிடைக்கும். அதுதான் விஷயம். மார்க்கெட்டு வொலட்டிலா இருந்தாலும், நீங்க லாங் டெர்ம்க்கு விட்டுட்டீங்கன்னா, இது வந்து எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓவரால் இது வந்து பாருங்களேன், எத்தன வருஷத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி 2013ல இருந்து இப்போ வரைக்குமே இந்த 27%ன்றத குடுத்துக்கிட்டே இருக்கான். வருஷம் வருஷம் குடுத்துக்கிட்டே இருக்கான். இப்ப காம்பவுண்ட்ல இது வந்து பயங்கர ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்ப வந்து 2013ல கிட்டத்தட்ட என்ன ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் லான்ச் பண்ணியிருக்காய்ங்க. ரூ. 10க்கு லான்ச் பண்ணியிருப்பாய்ங்க. அதான் மேக்ஸிமம் காட்டுது. ஸோ அன்னைக்கு ரூ. 10 அப்படின்றது இன்னைக்கு எவ்வளோங்க? ரூ. 212 இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட எத்தன மடங்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 21 மடங்கு வளர்ந்திருக்கு. அன்னைக்கு ஒரு வருஷம் அதாவது 2013ல இந்த ஃபண்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல 21,00,000. ஏன்னா, இது வந்து காம்பவுண்ட்ல இந்த பெர்சன்டேஜ கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன் தாங்க கணக்கு. இது லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா 15% குடுக்கும். 15, 15க்கு கீழ குடுக்கும். மிட் கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா 15 டூ 20%ல குடுக்கும். அதாவது 17 டூ 18, 20, 21 இந்த ரேஞ்சுல குடுக்கும். ஆனா ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 30க்குள்ள குடுக்கும். ஸோ லாங் டெர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா, ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இருக்கிறதுலயே பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ வந்து அதுதான் கொண்டு வந்து குடுக்கும். ஓகேங்களா? சரி. இப்ப திரும்ப நான் இங்க வந்துர்றேன். ஸ்மால் கேப்க்கு அடுத்து இந்த இந்தியா விக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கே, இது என்னங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. என்னன்னா, இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றது ஷேர் மார்க்கெட் மேல ஏறுச்சுன்னா, இவன் வந்து கீழ இறங்குவான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மார்க்கெட் இறங்கும் அப்படின்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக இத வச்சிருக்கானுங்க. இந்தியா விக்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். ஸோ எப்பல்லாம் மார்க்கெட் இறங்குதோ, அப்பவும் மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரேடிங் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்தியா விக்ஸ்ன்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இது கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் நல்ல புல்லிஷ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இப்படி இருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் விழுந்துகிட்டே 2022ல இருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டா போய்க்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துலலாம் இந்தியா விக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க. இந்தியா விக்ஸ்ல பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஷார்ட் டெர்மா தான் வச்சுக்க முடியும். திரும்ப மார்க்கெட் புல்லிஷ்ல தான் போகும் அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். இந்தியா விக்ஸ்னா நெகட்டிவ் மார்க்கெட்ன்னு நெனச்சுக்கோங்க. மார்க்கெட் நெகட்டிவா போகும்போது இது வந்து பாயிண்ட் கூடும். மார்க்கெட் கீழ இறங்கும்போதெல்லாம் இந்தியா விக்ஸ்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்படி ட்ரேட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் பார்ப்பீங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? அதே மாரி மிட் கேப் 150
மிட் கேப்லயே 150 சிறந்த நிறுவனங்கள், ஸ்மால் கேப்லயே 50 நிறுவனங்கள். ஏன்னா ஸ்மால் கேப் 100 தான் மேல பார்த்தீங்க. அதுலயும் குறைச்சு ஸ்மால் கேப் 50ல எடுத்தோம்னா அது ஒண்ணு. ஸ்மால் கேப்ல 250. இந்த ஸ்மால் கேப் 250லாம் போன வருஷம் எஸ்பிஐ ஸ்மால் கேப் 250 அப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தது. எஸ்பிஐ ஸ்மால் கேப் 250 இருக்கு. இந்த பாருங்க. இது ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால சின்ன ஷேர்ஸ் தான். லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா 50% ரிட்டர்ன்ஸ். ஜஸ்ட் 1 இயர்ல. இது வந்து ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் தான். நீங்க அப்சல்யூட் ரிட்டர்ன் பார்க்கறதா இருந்தா, இப்ப எப்போ செப்டம்பர் 22ல இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப எவ்வளவுங்க? இப்ப ரூ. 20க்கு மேல போயிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு. அதாவது 2 வருஷத்துல டபுள். ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல டபுள்ங்க. அதுக்கு மேல என்ன சொல்றது? 2 வருஷத்துல டபுள் ஆயிடுச்சு. இப்படி ஒரு ஃபண்ட் இருக்கு. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. அதுக்கு தான் நம்ம சொல்றோம். இதே மாதிரி ஸ்மால் கேப்ல வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் 2லயும் சேர்ந்து 400. இத பேஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 30% அப்படின்றது உங்களுக்கு கேரண்டீடா கிடைக்கும். இதெல்லாம் வந்து மாடரேட், அதாவது ரிஸ்க்லயே மாடரேட்டான ரிஸ்க்னு சொல்லுவேன். ரிஸ்க் இந்த ஹை ரிஸ்க்லயே தானே மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 500 மல்டி கேப். மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதனே மல்டி கேப் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்களேன். நிஃப்டி 500 மல்டி கேப் 50, 25, 25ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லார்ஜ் கேப்ல 50%, மிட் கேப்ல 25%, ஸ்மால் கேப்ல 25%, மூணும் சேர்ந்து 100%. இந்த ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த நிஃப்டி 500 மல்டி கேப். அதே மாதிரி நிஃப்டில இருக்கிற லார்ஜ் அண்ட் மிட் கேப் இந்த ரெண்டுலையும் சேர்ந்து ஒரு 250 கம்பெனி எடுத்து அந்த கம்பெனில த பெஸ்ட் 250 கம்பெனிஸ் பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஏன்னா இப்போ நம்ம ரியல் டைம் லைஃப்லயுமே கூட ஒரு யங்ஸ்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொட்டன்ஷியல் பர்சன் 2 பேரும் சேரும்போது ஒரு வேகம் இருக்கும்ல. அந்த வேகம், அந்த கேரண்டீடு சக்சஸ் அத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நிஃப்டி மிட் கேப் செலக்ட் பண்ணி சில நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது. அதாவது மிட் கேப்லயே எதனா செலக்டிவா ஒரு சில நிறுவனங்கள் ரொம்ப ஹைலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இதுதாங்க நிஃப்டி டோட்டல் மார்க்கெட். அதாவது ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் ஒரே இண்டெக்ஸ்ல நீங்க பார்க்கணும். இல்லாட்டினா ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா, இத கிளிக் பண்ணுங்க. இது லிஸ்ட் ஆகும். இப்ப நான் ஏன் இத கிளிக் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இத கிளிக் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 3000 கம்பெனி கிட்ட லோட் ஆகும். அது லோட் ஆகுறதுக்குள்ள விடிஞ்சு போகும். அதனால நான் அத பண்ணல. ஓகேங்களா? ஆனா, நீங்க இத நீங்க பாருங்க. இத நீங்க பார்த்தா தான் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் வியூ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டுக்குள்ள இருக்க அத்தனை ஷேர்ஸும் இதுல லிஸ்ட் ஆயிரும். மார்க்கெட்ல வந்து 20 பைசால இருந்து ஷேர் இருக்குங்க. 20 பைசால இருந்து 1,80,000 வரைக்கும். அதாவது எய்ச்சர் மோட்டார்ஸ்ன்னு ஒரு ஷேர்ஸ். அவன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர, அதாவது இருங்க. எம்ஆர்எஃப், எ எய்ச்சர் மோட்டார்ஸ விடுங்க. எம்ஆர்எஃப் ஷேரு. ஆ எம்ஆர்எஃப் ஷேர் எவ்வளோ பாருங்க. 1,34,000. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஷேர். ஸோ ஒரே ஒரு ஷேர் வாங்குறதுக்குன்னா கூட உங்களுக்கு வந்து 1,34,000 வேணும். இப்படியும் இருக்காங்க.
20 பைசாவுக்கும் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்க ஸ்மால் கேப்ல போய் பாத்துங்க. இல்லாட்டினா இந்த மைக்ரோ கேப்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த நிஃப்டி மைக்ரோ கேப் 250ல நீங்க பண்ணலாம். ஏன்னா சின்னதா ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் மல்டி பேக்கரா மாறும். நீங்க 20 பைசாக்கு வாங்குன ஷேர் வந்து ரூ. 1 மாறுச்சுன்னா கூட, உங்களுக்கு 5 மடங்கு மேல ஏறுது. ஸோ அந்த மாதிரியான மேஜிக்லாம் இந்த மைக்ரோ கேப்ல நடக்கும். இதுக்கு அடுத்து தான் நம்ம முக்கியமான பகுதிக்கு வர்றோம். அதாவது செக்டோரியல் இண்டெக்ஸஸ். இண்டிசஸ்ன்றான். ஒவ்வொன்னும் தனியா பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்டோரியல் இண்டிசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அதாவது பிரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க் 2மே சேர்ந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கா எல்லா பேங்க்ஸோட ஷேர்ஸையும் இந்த நிஃப்டி பேங்க்ல பார்க்கலாம். இத பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிஃப்டி ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் எல்லாம் இதுக்குள்ள ஆட்டோமொபைல்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிற நிறுவனங்களும் இதுக்குள்ள இருக்கும். ஃபினான்சியல் சர்வீசஸ் வேற, பேங்க்ஸ் வேற. பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்றது வேற. இந்த ஸ்மால் பேங்கிங் ஃபினான்சியல் கார்பரேஷன்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கார்பரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க எல்லாம் இதுக்குள்ள வருவாங்க. நான் பேங்கிங் ஃபினான்சியல் கார்பரேஷன்ஸ்னா யாருப்பா? முத்தூட், அப்புறம் சுந்தரம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து பேங்கிங் கிடையாது. பேங்க்ஸ் கிடையாது. ஆனா பேங்க் மாதிரியே தானே இவங்க என்ன பண்ணுவாங்க? லோன் குடுப்பாங்க. அதாவது ஹவுசிங் லோன் குடுப்பாங்க, பெர்சனல் லோன் குடுப்பாங்க, வெஹிக்கிள் லோன் குடுப்பாங்க. இது மட்டும் தான் பண்ணுவாங்க. அதே மாரி சில பினான்சியல் கார்ப்பரேஷன் வந்து பிக்ஸட் டெபாசிட் வச்சுப்பாங்க. ஆனா நார்மல் டெபாசிட் கிடையாது. கரண்ட் அக்கவுண்ட் கிடையாது. அதெல்லாம் வந்து பேங்கிங் சிஸ்டம். ஓகேங்களா? அந்த மாதிரியான பினான்சியல் சர்வீசஸ் கம்பெனி எல்லாமே இருக்கும். அதுல 50 கம்பெனிஸ் இருக்குன்னா, அதுல 25 கம்பெனிஸ் த பெஸ்ட் 25 கம்பெனிஸ வந்து நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் 25/50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இதுதான் ஃபாஸ்ட் மூவிங்னா என்ன? மாசம் மாசம் தேவைப்படுற பொருள், டெய்லி தேவைப்படுற பொருள், இதெல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நீங்க வந்து டெய்லி காலையில பல்ல விளக்குவீங்க. என்ன சொல்றது? சில ஃபுட் ஐட்டங்கள் இதெல்லாமே டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லி அதோட தேவை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாமே வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கீழ வரும். நிஃப்டி ஐடி டிப்பிக்கல் ஐடி கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்து இப்ப வந்து ஒரு சேச்சுரேட்டடா இருக்கு. சேச்சுரேட்டட்னா இதுக்கு மேல பெருசா வளர்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்ற நிலைமையில வந்துட்டாங்க. இப்ப என்ன எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு 18, 17% சிஏஜிஆர் அந்த அளவுக்கு தான் இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஐடி கம்பெனிஸ்லாம் கொண்டு வராங்க. ஐடி கம்பெனிஸ்ல நமக்கு வந்து இன்னும் நெறைய கம்பெனிஸ் வரணும்னா, நெறைய ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து இனிமே இந்த ஐடி செக்டார்ல லிஸ்ட் ஆகும்போது, அதாவது பெருசா வரும்போது, அதுல இன்னும் வேகமா வளரும். இன்னோவேஷன்ஸ் நமக்கு பத்தாது. அமெரிக்கால ஐடி கம்பெனிஸ் டாப்ல இருப்பாங்க. அ அதோட இண்டெக்ஸஸ் எப்பவுமே டாப்லயே இருக்கும். காரணம் வந்து அங்க வந்து இன்னோவேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த இன்னோவேஷன்ஸ்க்கு கம்மி அப்படின்றதுனால, இங்க இதோட குரோத் ரொம்ப கம்மி தான். மீடியா, டிவி மீடியா, பிரிண்ட் மீடியா இதெல்லாமே இந்த நிஃப்டி மீடியாக்குள்ள வருவாங்க. மெட்டல், அலுமினியம், நிக்கல், காப்பர், அயர்ன் இது எல்லாமே இத தயாரிக்கிற, இத புரொடியூஸ் பண்ற, இத வந்து என்ன சொல்றது? ப்ராசஸ்டு ஐட்டமா மாத்தக்கூடிய
கம்பெனிஸ் எல்லாமே இந்த நிஃப்டி மெட்டலுக்குள்ள வருவாங்க. ஃபார்மான்றது ஆப்வியஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே இருப்பாங்க. பிஎஸ்யூ ஃபண்ட் அப்படின்றது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல பிரைவேட் பேங்க்கும் இருக்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்கும் இருக்கு. எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது எல்லாமே இந்த செக்டார்ல வருவாங்க. நிஃப்டி பிரைவேட் பேங்க். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஒரு நிஃப்டி இருந்துச்சுன்னா அப்ப பிரைவேட் பேங்க்குக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிஃப்டி கொண்டு வந்தாங்க. பிரைவேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இதெல்லாமே இந்த பிரைவேட் பேங்க்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ரியல்டின்றது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள். இந்தியா சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ், எல்என்டி இவங்க எல்லாமே இந்த ரியல்டிக்குள்ள வருவாங்க. இதுலயுமே வந்து பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி எல்லாமே இருக்காங்க. லார்ஜ் கேப்பும் இருக்காங்க, மிட் கேப்பும் இருக்காங்க, ஸ்மால் கேப்பும் இருக்காங்க. இது எல்லாமே ஆனா இங்க வந்து கேப் பேஸ் பண்ணிலாம் பிரிக்கிறது இல்ல. அதுக்குள்ள இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் கொண்டு வர்றது. அதான் அந்த நிஃப்டி ரியல்டி. அதுக்கு அடுத்து நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ். ஹெல்த் கேர் வேற, ஃபார்மா வேற. ஹெல்த் கேர்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனங்கள், ஊசி மருந்து ஊசி இந்த மாதிரியான இல்லாட்டினா இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இவங்க எல்லாமே வந்து ஹெல்த் கேர் கீழே வருவாங்க. கன்சியூமர் டியூரபிள்ஸ். கன்சியூமர் டியூரபிள்ஸ்னா இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்றது வேகமா மூவ் ஆகுற நிறுவனங்கள். அதுக்காக நம்ம இன்னும் டிவி வாங்காமையா இருக்கோம். அதெல்லாம் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ். அதாவது ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனங்கள். நம்ம வாங்குவோம். ஆனா, அ இந்த ஃபாஸ்ட் மூவிங் இருக்காது. மாசம் மாசம் வாங்குற ஐட்டமா இருக்காது. ஆனா வாங்குவோம். அந்த மாரியான நிறுவனங்கள் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னுவாங்க. அப்புறம் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஐஓஎஸ்சி அப்புறம் என்ன சொல்றது? அ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பிபி இது மாரி நெறைய நிறுவனங்கள் இருக்காங்க. ஈவன் ரிலையன்ஸ் எல்லாமே. கேஸ் கம்பெனிஸும் நெறைய இதுக்குள்ள வருவாங்க. இதுக்கு அடுத்து மிட் அண்ட் ஸ்மால் ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்லயே நேத்து வந்த புது கம்பெனியும் இருப்பான். வளர்ந்து வந்துகிட்டு இருக்க கம்பெனியும் இருப்பான். 2 பேரையும் எடுத்துக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தான் ஒரு சூப்பரான இண்டெக்ஸஸ். இந்த இண்டெக்ஸஸ வச்சு நீங்க வந்து ஷேர்ஸ ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். த பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுல வந்து நல்ல கம்பெனிஸ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நேரடியா பண்றதா இருந்தாலும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா பண்றதா இருந்தாலும், இந்த அவனே அதாவது எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் பண்றான். இவன்லாம் நல்லா சிறப்பா பண்றான்யா அப்படின்னு சொல்லிட்டு டாப் பெர்ஃபார்மர் இருக்காங்கல்ல. ஒவ்வொரு என்ன சொல்றது கேப்புக்குள்ளயும், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளயும் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றேன். ஒவ்வொரு செக்டார்க்குள்ளயும். அதிலேயே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அந்த கம்பெனிகள மட்டும் தனியா ஒரு லிஸ்ட் போட்டு, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வைக்கிறான். அந்த இண்டெக்ஸஸ் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டெக்ஸஸ். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் 50. அதாவது வருஷம் வருஷம் தனக்கு கிடைக்கிற ரெவென்யூல ஒரு பகுதிய போனஸா அறிவிச்சு தன்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த டிவிடெண்ட் குடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட்ன்றது ஒரு கூடுதல் போனஸ். உங்களுக்கு ஷேர்ஸ் மட்டுமே லாபமா இருக்காது. இப்போ இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 10 ஆர் 15 இயர்ஸா வந்து டிவிடெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஷேர்ஸ் ஒரு லாபம் கொண்டு வரும். ரூ. 1000 வாங்குற ஷேர்ஸ் ரூ. 1500 விக்கும்போது ஒரு ரூ. 500 லாபம் குடுக்கும். அது ஒரு லாபம்னா, இவன் என்ன பண்ணா வருஷம் வருஷம் ஒரு ஷேருக்கு ரூ. 20 ஒரு ஷேருக்கு ரூ. 30 அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் குடுப்பான். ஒரு ஷேருக்கு ரூ. 30 அப்ப 1000 ஷேருக்கு ரூ. 30,000. இப்ப 1000 ஷேர் வாங்குறவங்கலாம் அப்படியே லம்சமா இது போனஸ்.
நீங்க ஷேர விக்காமலே தான உங்களுக்கு கிடைக்கிற போனஸ தான் இந்த டிவிடெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அப்படி டிவிடெண்ட் குடுக்குற கம்பெனிஸ மட்டும் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு அடுத்து நிஃப்டி குரோத் செக்டார் 15 வேகமா வளர்ற 15 நிறுவனங்கள். ஒரு செம்ம வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கான். இவன்ட்ட நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா, உனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நிஃப்டி 100ல வந்து குவாலிட்டி 30. நிஃப்டி 100ல 100 கம்பெனிஸ் இருக்கா? அதுல வந்து உன்னோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு சேதாரம் இல்லாம லாங் டர்மா நீ இன்வெஸ்ட் பண்ணணுமா? இந்த அப்படி குவாலிட்டி 30. இது வந்து 100. நிஃப்டி 50க்குள்ள 20 கம்பெனி. இவன்ட்ட பண்ணு. உனக்கு நட்டமே வராது. ஆனா கான்ஸ்டன்ட்டா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். பெரிய ரிட்டர்ன் இல்லாட்டினாலும் அது அப்படியே வளர்ந்துட்டே வரும். அப்படின்னா நிஃப்டி வேல்யூ 20. இதெல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் சீக்கிரம் லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதை நான் கிளிக் பண்ணி பார்க்கிறேன். இல்ல யாரெல்லாம் இருக்கான்றத பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஹீரோ மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட் இது அப்படியே தானே ஒரு பார்வை பாருங்களேன். இது எல்லாமே நல்ல பொட்டன்ஷியலான கம்பெனிஸ். நல்லா வளர்ந்துகிட்டு இருக்க கம்பெனிஸா இருக்கும். இவனுங்கள்ட்ட நல்லா வேகமா வளர்ந்துகிட்டு இருக்க இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, டாப் 10 கம்பெனிஸ். இதுல நீங்க ஷேர்ஸ நீங்க வாங்கி போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டா கொண்டு வந்து குடுக்கும். ஓகேங்களா? இது மாரி என்னென்ன ஃபண்ட் இருக்கு? வேல்யூ 20 இந்த 2x லெவரேஜ் டபுளா கிடைக்கும். அதிலேயே தான பல அடுக்குகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா, நமக்கு இன்னைக்கான மீட்டிங் டைம்ன்றது முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ, அதனால போய்க்கிட்டே இருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. nsindia.comல போயிட்டு மார்க்கெட் டேட்டாவ கிளிக் பண்ணி, இந்த இண்டெக்ஸஸ கிளிக் பண்ணா, உங்களுக்கு இந்த இது வருது. அதுக்குள்ள போனீங்கன்னா, இத்தன விஷயங்கள் வருது. இந்த தீமேட்டிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா அதாவது இண்டஸ்ட்ரியில இப்ப புதுசா வந்துகிட்டு இருக்கிற செக்டார்ஸ். அதாவது எனர்ஜி செக்டார்ஸ்ன்றாங்கல்ல. ஆயில் அண்ட் கேஸ்ன்னு ஏற்கனவே ஒரு செக்டார் இருக்கும்போது, இது என்னய்யா எனர்ஜி செக்டார் அப்படின்னா, இது வந்து கிரீன் எனர்ஜி செக்டார்ஸ். கிரீன் எனர்ஜி செக்டார்ஸையும் சேர்த்து அவன் வந்து இந்த எனர்ஜி செக்டார்ஸ்ன்னு ஒரு தனி இது கொண்டு வர்றான். இது மாரி எம்என்சி கம்பெனிஸு சீக்கிரமா லிக்விடேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து லிக்விட் 15 இந்த மாரிலாம் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் நிஃப்டி இந்தியா டிஜிட்டல். ஏற்கனவே மேல ஒண்ணு ஐடின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன டிஜிட்டல் அப்படின்னா, டிஜிட்டலா அதாவது ஐடி கம்பெனிஸ் இருக்காது. ஆனா டிஜிட்டல் கம்பெனியா அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ Zerodha எடுத்துக்கோங்க. அ Paytm எடுத்துக்கோங்க. இவன்லாம் வந்து ஐடி கம்பெனியான்னு கேட்டா ஐடி கம்பெனிஸ் இல்ல. ஆனா இவன்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி, ஆ எல்லார் கையிலயும் கொண்டு போயிட்டான். அவனோட சர்விஸஸ எல்லார் கையிலயும் கொண்டு போயிட்டான். அப்போ இவங்க தங்களுடைய சர்விஸஸ வந்து டிஜிட்டலா குடுக்குறாங்க. எல்லார்கிட்டயும் போறாங்க. ஆனா, அ இவங்களுக்குன்னு ஓன் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனா, அது வந்து ஐடி கம்பெனியா இருக்காது. ஸோ, அந்த மாரியான கம்பெனிஸ தனியா பிரிச்சு, இந்த இன்னோவேட்டிவான கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள கொண்டு வராய்ங்க. நிஃப்டி இந்தியா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்தியா மேனுஃபேக்சரிங், புரொடக்ஷன் மட்டுமே பண்ணக்கூடிய கம்பெனிஸு. இது மாரி நெறைய இருக்குங்க. ஓகேங்களா? இந்த பிக்ஸட் இன்கம் இண்டெக்ஸஸ்லாம் வேண்டாங்க. இது ஒண்ணும் பெருசில்ல. நம்ம இதுவரைக்கும் போதும். ம். இந்த நிஃப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஆஹா! சூப்பரான இது. மல்டி கேப்லயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ற நிறுவனங்கள். அதுல வந்து எல்லா நிறுவனங்களையும் அவன் லிஸ்ட் பண்ணல. லார்ஜ் கேப்ல 50, மிட் கேப்ல 20 30 அண்ட் ஸ்மால் கேப்ல 20ன்னு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண சொல்றான். ஸோ, இத அப்படியே தான ஒரு கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட மொத்த கம்பெனி லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்து நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட்ன்றது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, நம்மள்ல பல பேருக்கு வந்து மார்க்கெட்ட முழுசா லிஸ்ட் அவுட் அ அ அனலைஸ் பண்ணாம, மேம்போக்கான
அ அ செவி வழி செய்திகள நம்பி, இல்ல அ WhatsAppல வந்துச்சு, மெசேஜ்ல வந்துச்சு, நண்பர் சொன்னாரு, அ ஒரு அட்வைசர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டினா நீங்களே அனலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ கண்ணுக்கு தென்பட்டத பண்றோம்ல, அப்படி பண்ணாம, மார்க்கெட்ட முழுசா படிச்சுட்டு, எக்கானமி இன்னைக்கு என்ன தேவைப்படுது? இனி எதிர்காலத்துல இது எதெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்கும்? தேவைகள் இருக்கும். அப்படின்னு நம்ம அதிகமா எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம்? என்னென்ன பொருட்கள யூஸ் பண்றோம்? ஸோ உங்களுக்கும் தெரியும். உங்கள நீங்களே தான மார்க்கெட்டோட ரிலேட் பண்ணி பார்த்து கூட சரியான ஷேர்ஸ தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஹைலி ரிட்டர்ன்ஸ் நீங்க பார்க்க முடியும். இப்போ ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரீசென்ட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது அ ரியல்டி அ ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து வேகமா வளர்ந்துகிட்டே வருது. ஒரு வருஷத்துக்கு 40 டூ 50% ரிட்டர்ன்ஸ் வந்து குடுக்குது. இனி லா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் இதே ரேஞ்ச்ல வேகமா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய அ கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றதுனால. ஸோ இத பத்தி நீங்க நெறையா ஸ்டடி பண்ணணும்னா, இத பாருங்க. ஓகேங்களா? 1. 2வது என்ன மாரியான ஆட்கள் அதாவது நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட நெட்வொர்க்கிங்ல இருக்கிறதுனால, எங்களுக்கு வந்து அடிக்கடி கிளாஸ் நடக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் அவங்க நடத்துவாங்க. ஷேர் மார்க்கெட்ட பத்தி, அந்த பர்ட்டிகுலர் ஃபண்ட பத்தி, ஓவரால் நெறைய கிளாஸ் நடக்கும். ஸோ நாங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அப்டேஷன தான் நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்றேன். நானும் கத்துக்கிறேன். நானும் முதலீடு செய்றேன். நானும் வந்து நான் என்ன கத்துக்கிட்டேனோ, அத வந்து மக்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்டின்றதுக்காக நான் சொல்ல வரேன். மார்க்கெட்டுக்குள்ள நேரடியா இறங்குறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா போங்க. அது என்னுடைய அட்வைஸ். நேரடியா இறங்கக்கூடாதுன்லாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்குது. மார்க்கெட்ட அ எப்படி சொல்றது? அதுல நல்ல ஷேர்ஸ் பார்த்து வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து, அதுக்கடுத்து பண்றதா இருந்தா பண்ணுங்க. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் கிளாஸ் எடுக்கிறேன். அ ஆனா பெரும்பாலும் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா தான் நடக்குது. ஏன்னா நான் வந்து அதுல பண்ணிட்டேன்னா, என் வேல ஒன்லி படிக்கிறது, பார்க்கறது மட்டும் தான். ஆ நான் உட்காந்துட்டு மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரியான ஃபண்ட அனலைஸ் பண்ணா போதும். ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்குவாரு. எப்போ உள்ள போகணும், எப்ப வெளியில வரணும் அப்படின்ற வேலை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொண்டு வந்து குடுப்பாரு. ஸோ இப்படியும் இருக்கு. பாருங்க. அதுக்காக நான் வந்து டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. நானுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பப்ப பண்ணுவேன். அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டைம் எடுக்கும். நம்மளுடைய டைம் நெறைய எடுக்கும். அத குடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரேடிங் பண்ணுங்க. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கோங்க. எதுவும் நமக்கு தெரியக்கூடாது. தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துலயும் நமக்கு ஓரளவுக்காவது நாலேட்ஜ் வளர்ந்துக்கணும். அந்த நாலேட்ஜ குடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நண்பர்களே, கேள்விகள் எதுவும் இருக்கா? இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இனி அடுத்த செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற மாசம் அ அதாவது வர்ற அக்டோபர் மாசம் 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. அது வந்து பெய்டு செஷனாவே இத நம்ம கொண்டு போற பிளான்ல இருக்கோம். ஸோ, அ அதற்கான கட்டண விவரங்கள் எல்லாமே நம்ம டீம்ட்ட நீங்க கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட இன் டெப்த்தான விஷயங்கள், ஒரு ஷேர்ஸ எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அத எப்படி அனலைஸ் பண்றது, அம் அதுல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுல எப்படி வர்த்தகம் பண்றது, அதாவது ட்ரேடிங் பண்றது, அதுல வந்து பந்தயம் கட்டுறது, தட் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ்.
ஃபியூச்சர்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படி பண்றது? எல்லாத்தையுமே நாம் என்ன சொல்றது? கற்றுத்தரப் போகிறோம். நீங்க கற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருந்தால், உங்களுக்கு அதெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு. எங்கள பொறுத்தவரைக்கும், ஆ மக்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த நாலேட்ஜ கடத்திறணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? அதாவது மீன் பிடிச்சு குடுக்கிறத விட, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதுன்றது தான் சிறந்த வழி அப்படின்ட்டு நான் நம்புவேன். ஸோ அதத்தான் நான் உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆ என்ன சொல்றது? தெரிவிக்க, இல்லாட்டினா அந்த நாலேட்ஜ கடத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நன்றி நண்பர்களே. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. இல்லாட்டினா உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றத சொல்லுங்க. விமர்சனம் இருந்தாலும் சொல்லுங்க. அதையும் நாங்க கேட்டு திருத்தி செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? ஓகே, ஓகே. உங்களுடைய ஃபீட்பேக்க வந்து குடுங்க. ஆ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய அ ஃபீட்பேக் வந்து எங்கள இன்னமும் பெட்டரா கொண்டு வரும். ஆம் இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். உங்கள் அனைவரையும் அடுத்த கிளாஸ்ல நாம சந்திக்க விரும்புகிறேன். நன்றி.